கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அழகான ஒரே ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ். எவ்வளோ சிறப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு ஜும்மா நாளாகவும் இருந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் பிறை 12ஆக இருக்குது. இது மீலாது நாளாக இருக்கிறனால ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அமல்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு ஒழு இருக்காது, தொழுகை இருக்காது, ரொம்பவே கஷ்டப்பட்டு அமல்கள்லாம் செய்ய முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தனியாக உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யணுன்ட்டு இல்லை. நீங்கள் கையில் ஏதாவது கவுண்டர் மாதிரி வச்சுட்டு கூட என்ன பண்ணலாம், நடந்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணலாம், நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். ரொம்ப சிறப்புக்குரிய அமல் இந்த இன்னைக்கு நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா ஒரு நபியை அனுப்புகிறான். அந்த நபியின் மூலமாகத்தான் அந்த சமுதாயமே என்ன பண்ணுறாங்கன்னா நேர்வழி பெறுறாங்க. அதனால தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு வந்த நபிமார்களும் அவங்களுடைய கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்னை கொண்டு தான் அல்லாஹ்வை அடைய முடியும்னு சொன்னாங்க. அதை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்தவர்கள் தவறாக புரிஞ்சுட்டு ஈசா நபி சொன்னபோது அவர்களையே இறைவனாக நினச்சிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, என்னை கொண்டு என் மூலமாகத்தான் நீங்கள் அடைய முடியும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம்பளும் எப்படின்னா அல்லாஹுடைய விஷயத்தை நபியின் மூலமாகத்தான் நம்ம அடைந்து கொள்ள முடியும். நபியை பின்பற்றாமல் நாம் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற முடியாது. அதனால தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பார்த்திங்கன்னா அல்லாஹுவையும் வணங்கக்கூடியவர்களாகவும் இன்னும் அவர்களுடைய நபியை பின்பற்றி அவர்களை போற்றக்கூடிய மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அப்படி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ்வை வணங்கக்கூடியது மாதிரியும் இன்னும் நபியை பின்பற்றவும் மாதிரியுமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை தான் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. ஆனால் இந்த வார்த்தையில் ரெண்டு விஷயம் இருக்கு. என்னென்ன இருக்கு? லா இலாஹா இல்லல்லா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்கள் எங்களுடைய ரசூலாக இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுத்து அனுப்பிய ரசூலாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த நாளில் அவர்களை பற்றி நினைவுபடுத்தும் போது நம்ம நிச்சயமாக நினைவுபடுத்த வேண்டிய வார்த்தை இதுதான். அல்லாஹையும் நினைவுபடுத்துகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ் நமக்கு யார்? வணக்கத்துக்குரியவன். நபி அவர்கள் நமக்கு யார்? ரசூலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் ஒரே அமர்வில் நியத் வைத்து எந்த தேவைக்கு போதுனாலும் அந்த ஒரு தேவை நிறைவேறும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2-3 சிறப்பு இருக்குது. நிறைய சிறப்பு இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கமாக இருக்கிறத மட்டும் சொல்கிறேன், ஏன்னா டைம் இருக்காது. முதல் சிறப்பே என்னன்னா, 7 வானமும் 7 பூமியும் ஒரு தராசில் வைத்தாலும் கூட இந்த களிமாவுடைய கணம் அப்படிங்கிறது அதை விட ஜாஸ்தியாக இருக்குமாமா. அதனால இதை ஒரு தராசுலையும் 7 வானத்தையும் பூமியும் ஒரு தராசில் வச்சா கூட இந்த களிமா தான் கனமாக இருக்கும். அப்போ நன்மையில் எல்லாத்தையும் விட மிகைத்ததாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம எதுக்கு வஜிஃபாக்கள்லாம் பார்க்குறோம், எதுக்கு திக்ரெல்லாம் ஓதிட்டு துவா செய்கிறோன்னா அந்த நன்மையின் காரணமாக நம்ம தேவை நிறைவேறணுன்ட்டு. அப்போ இது 7 வானத்தையும் 7 பூமியும் மிஞ்சக்கூடியதாக இருக்குன்னா அப்போ இதை விட நன்மையை உங்களால் செஞ்சிட முடியுமா? சுபஹானல்லாஹ். நம்மளால் இதை விட அதிகமான நன்மையை செஞ்சிடவே முடியாது. அதனால இந்த களிமாவை ஓதுவது அப்படிங்கிறது நன்மையில் மிகுதியானதாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த களிமா வேறு யாருமே சொன்னதில்லை. ஏன்னா எல்லாருமே லா இலாஹா இல்லல்லா சொல்லியிருக்காங்க. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு மட்டுமே பாக்கியம் கொடுக்கப்பட்டதாக இருக்குது. அப்போ நபி அவர்களுடைய உம்மத்திகள் மட்டும் செய்த ஒரு இபாதத்தாக இது அமையும். அப்போ பார்த்தீங்கன்னா இதற்குன்னு தனி சிறப்பு இருக்குது. மறுமை நாளில் நபி அவர்கள் தான் முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே நுழைவாங்க. எல்லா நபியை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக அந்தஸ்துகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியுமில்ல. தடாகள் கௌசர்லேருந்து தண்ணி கிடைக்கும். இன்னும் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடியின் கீழே நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒன்றிணைக்கப்படுவோம்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நபிக்குன்னு தனி சிறப்பு இருக்கிற மாதிரி இந்த திக்ரு நம்ம நபிக்கான தனி சிறப்பான திக்ரா இருக்குது. அப்போ தனி சிறப்புள்ள ஒரு திக்ரை நம்ம இந்த அன்னைக்கு ஓதியிருக்கோம். மூணாவது, இந்த அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி என்னது, நபி அவர்களுடைய பிறந்த தினமாக இருக்குது. இன்றைய தினம் பார்க்கும்போது அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் சேர்த்து நம்ம ஓதுவது அப்படிங்கிறது இன்னும் அதிக நன்மையும் நமக்கு அல்லாஹுடைய அன்பையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இந்த 3 சிறப்புகள் போதும். இன்னும் நிறையா இருக்குது, அது இப்போதைக்கு தேவையில்லை. சரி, இது எப்படி ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு நியத் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு நான் பொதுவாக தான் துவா செய்கிறேன், எனக்கு குறிப்பிட்ட தேவை இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸலவாத் ஓதிட்டு இதை ஓத ஆரம்பிச்சிருங்க. 500 முறை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை கேட்கலாம். இதே நியத்துக்காக ஓதுறவங்களா இருந்தால் முதல்ல நியத்து வச்சுக்கோங்க. நியத்து வச்சுட்டு நீங்கள் இதை ஓதி முடிச்சுட்டு
கடைசியாக என்ன பண்ணும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப இழுத்துட்டு இருக்கா, என்ன இது முடியவே மாட்டேங்குது, நானும் பல தடவை கேட்டுட்டேன் எனக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு இருந்தால் இதை ஓதி விட்டு துவா செஞ்சு பாருங்கள். சுபஹானல்லாஹ், நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அல்லாஹ்வே போதுமானவர். இந்த அமல் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக இன்னைக்கு ஸலவாத் ஓதுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.